Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. பெண்கள் குறித்த சர்ச்சை பேச்சு விவகாரத்தில் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் அமைச்சர் பதவியிலிருந்து அவரை நீக்க வேண்டும் என வலியுறுத்தினர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டு அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இந்திய ஒருமைப்பாட்டுக்கும் இறையாண்மைக்கும் தீங்கு ஏற்படுத்த மாட்டேன் என்று உறுதிமொழி ஏற்ற அமைச்சர் பெண்களை இழிவுபடுத்தி பேசுவது வேதனை அளிப்பதாக கூறினார். திமுக அரசின் அமைச்சர் பொன்முடியை கண்டித்து ஆர்ப்பாட்டம். குறிப்பாக ஒரு அமைச்சர் தான் பொறுப்பேற்கின்ற போது இந்திய நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கும் இறையாண்மைக்கும் தீங்கு விளைவிக்காமல் அவனுடைய நான் நடந்து கொள்வேன் என்றுதான் உறுதிமொழி மேற்கொள்ளப்படுகிறது. ஆனால் அந்த உறுதிமொழியை மீறி ஒரு அமைச்சர் இது போன்ற வார்த்தைகளை அள்ளிட்டு இருப்பது உண்மையிலேயே வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. அமைச்சர் பொன்முடியை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி மதுரையில் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ராஜன் செல்லப்பா தலைமையில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். பொன்முடியை உடனடியாக பதவி விலக்கு. நாமக்கல்லில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி, ஈரோடு பெருந்துறையில் பவானி தொகுதி எம்எல்ஏ கருப்பணன் ஆகியோர் தலைமையில் அதிமுகவினர் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அமைச்சர் பொன்முடியை பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வலியுறுத்தி போராட்டம் பேசி வரும். இதேபோன்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதனிடையே சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்ய சென்னை மாநகர காவல்துறையினர் சட்ட நிபுணர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டுள்ளனர். அவர் மீது எந்தெந்த பிரிவுகளில் வழக்கு பதிய முடியும் என சைபர் கிரைம் காவல்துறையினர் ஆலோசித்து வருகின்றனர். Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now.